கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், எப்படிப்பட்ட வெளிச்சம்? யூதாஸ் என்ற ஒரு மனிதன் தவறான உதாரணத்துக்கு நாம் அப்படிப்பட்ட உதாரணத்தோடு வாழக்கூடாது என்பதிலே வெளிச்சமாக காணப்பட்டான். ஆனால் நாம் அப்படிப்பட்ட வெளிச்சத்துக்காக அல்ல, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்று, பவுல் அப்போஸ்தலனை போன்று கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்வதிலே, பரிசுத்தமாக நம்மை கர்த்தருக்குள் பாதுகாத்து கொள்வதிலே நாம் வெளிச்சமாக இருக்க கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக வெளிச்சமாக தெரிந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை வெளிச்சமாக பிரகாசிக்க விடாதபடிக்கு தடையாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமையுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நசுக்கப்படுவதாக. உம்முடைய நாமத்துக்கே பிள்ளைகள் மூலமாக மகிமை வர பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.